ஸோ மாருதி சுசுக்கியோட ஸ்விஃப்ட் ஆல் வேரியன்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கூட இங்கே இருந்துட்டு இருக்கு. LXi, VXi, VXi ஆப்ஷனல், ZXi அண்ட் ZXi ப்ளஸ். இன்னைக்கு இந்த வேரியன்ட்ஸ்லாம் என்னென்ன ஃபீச்சர்ஸ் வந்து கொடுக்குறாங்க, எது பெட்டர் வேல்யூ ஃபார் மணியாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு LXையோ இல்லை VXையோ வாங்குறீங்க அப்படின்னா அதில் என்னெல்லாம் ஆக்சரிஸ் வந்து போடுற மாதிரி இருக்கும், அந்த ஆக்சரிஸோட காஸ்ட் எவ்வளோ வரும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்பீங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி தமிழ் வீல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம், நமக்கு இந்த வெஹிக்கிள் கொடுத்த ஏபிடி மாருதி திருச்சிக்கு வந்து மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ திருச்சி ஷோரூமில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்விஃப்டோட எல்லா வேரியன்ட்ஸுமே வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ எந்த வேரியன்ட் வேணாலும் இவங்களை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்க முடியும். ஸோ டிஸ்பிளேல அவங்க நம்பர் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் அவங்களோட லொக்கேஷன் டீடைல்ஸ் அண்ட் காண்டாக்ட் டீடைல்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். மறக்காம அவங்கள காண்டாக்ட் பண்ணி டெஸ்ட் ட்ரைவ் பாருங்க. ஸ்விஃப்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 5 வேரியன்ட்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ LXi இதுதான் வந்து பேசிக் வேரியன்ட். ஸோ LXi தான் அவங்கள்ட்ட வந்து பேசிக் வேரியன்ட். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா VXi அண்ட் VXi ஆப்ஷனல் அப்படின்னு 2 மிடில் வேரியன்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கும் என்ன வித்தியாசம்ன்றத அவங்க வீடியோட கடைசியில் சொல்கிறேன். ஸோ அடுத்ததாக இவங்களோட டாப் வேரியன்ட் தான் வந்து ZXi, அதுக்கப்புறம் ZXi ப்ளஸ் அப்படிங்கிறது இவங்களோட டாப் வேரியன்ட் அப்படின்னு சொல்லலாம். ZXiக்கும் ZXi ப்ளஸுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத வீடியோட எண்டில் சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம கம்பேரிஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்மளோட LXi, VXi, ZXi அதாவது பேஸ் வேரியன்ட், மிடில் வேரியன்ட், டாப் வேரியண்ட்டில் என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த ஆப்ஷனல் வேரியன்ட்ஸ், அதாவது VXi ஆப்ஷனலில் அடிஷ்னலாக என்ன ஃபீச்சர்ஸ் கொடுக்குறாங்க, இதே ZXi ப்ளஸ் வேரியண்ட்டில் என்னென்ன அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத வீடியோட எண்டில் சொல்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு குழப்பாமல் புரியும் அப்படின்றதுக்காக. இந்த வீடியோ ஃபுல்லாமே வந்து நான் பேசிக் மாடல், மிடில் மாடல், டாப் மாடல் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறேன். அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும் அப்படின்றதுக்காக. ஓகே, ஃபஸ்ட்டு காமனாக எல்லா வேரியன்ட்ஸிலும் வரக்கூடிய ஃபீச்சர்ஸ்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு சேஃப்டி தான். ஸோ சேஃப்டி ஃபீச்சர்ஸ் எல்லா வெஹிக்கிளையும் காமனாக கொடுத்துட்றாங்க. 6 ஏர் பேக்காக இருக்கட்டும், ABS EBDயாக இருக்கட்டும், ESPயாக இருக்கட்டும், ஹில் ஹோல்ட் அசிஸ்டாக இருக்கட்டும், இது மாதிரியான சேஃப்டி ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிறது காமனாக எல்லா வெஹிக்கிள்ஸுமே வந்து இருக்குது. உங்களுக்கு டிஸ்பிளேல ஷோ ஆகும். அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே காமனாக வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ அடுத்ததாக ஃபீச்சர்ஸ் விஷயத்துக்கு வந்தீங்க அப்படின்னா இந்த எலக்ட்ரானிக் பவர் ஸ்டேரிங்காக இருக்கட்டும், டில்டபிள் ஸ்டேரிங்காக இருக்கட்டும், 4 டோர் பவர் விண்டோவாக இருக்கட்டும், ரிமோட் சென்ட்ரல் லாக்காக இருக்கட்டும், இது மாதிரியான ஃபீச்சர்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கார்லையும் வந்து காமனாக இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ என்னென்ன வித்தியாசங்கள் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்க ஆரம்பிப்போம். ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் ப்ரொஃபைலில் இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஃப்ரண்ட் ப்ரொஃபைலில் மேஜராக நம்ம பார்க்குற விஷயமே வந்து ஹெட்லைட்ஸ் தானே. ஸோ ஹெட்லைட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேஸ் மாடல்லையும் மிடில் மாடல்லையும் வந்து ஹாலோஜன் ப்ரொஜெக்டர் ஹெட்லைட்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. நீங்கள் இப்போ வீடியோவில் வந்து பார்க்கலாம். இதே நீங்கள் டாப் மாடல் போகிறீங்க அப்படின்னா LED ப்ரொஜெக்டர் ஹெட்லைட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அதே மாதிரி டாப் மாடலில் இருந்து தான் உங்களுக்கு LED DRLஸும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாடல்களில் வந்து வருது. ஸோ ஆட்டோ ஹெட்லைட் ஃபங்க்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி டாப் மாடல்களில் மட்டும்தான் வரும். ஸோ ஃப்ரண்ட் டிசைனில் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் இந்த 3 மாடல்களுக்கு வரக்கூடிய சேஞ்சஸ். மித்தபடி இந்த கிரில்ஸு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரே மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நம்ம அப்படியே சைட் ப்ரொஃபைலில் பண்ணியிருக்க மாற்றங்கள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ வெஹிக்கிளோட சைட் ப்ரொஃபைல், ஸோ அதே மாதிரி டைமென்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா சேம் தான். இந்த 3 வெஹிக்கிள்லையும் பார்த்தீங்கன்னா டைமென்ஷன் அப்படிங்கிறது சேம் தான். வேரியன்ஸுக்கு தகுந்த மாதிரி டைமென்ஷனில் எந்த மாற்றங்களும் கிடையாது, இன்க்ளூடிங் கிரவுண்ட் கிளியரன்ஸ் உட்பட. ஸோ இந்த A பில்லர், B பில்லர், C பில்லர் இந்த 3ம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேசிக் வேரியண்ட்டில் வந்து அந்த பிளாக் கலரில் இல்லாத மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க, பாடி கலர்லேயே இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இதே மிடில் மாடல், டாப் மாடல் போனீங்கன்னா இந்த இடங்களில் வந்து பிளாக் கலர் இருக்கிற மாதிரி வந்து பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலாக இது பேஸ் வேரியன்ட், இதில் சின்ன சின்ன ஆக்சரிஸ் வந்து போட்டிருக்காங்க. ஸோ அடுத்ததாக சைட் ப்ரொஃபைலில் மெயினாக நீங்கள் நோட்டீஸ் பண்ணுற விஷயம் அலாய் வீல்ஸாக தான் இருக்கும். ஸோ பேஸ் வேரியண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரியான வீல்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. R14 வீல்ஸ் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. பேஸ் வேரியண்ட்டில் வீல் கப் கிடையாது. இதே மிடில் வேரியண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா வீல் கப் வந்து வரும். டாப் வேரியன்ட் போறீங்கன்ற பட்சத்தில் அலாய் வீலோட ஆஃபர் பண்ணுறாங்க. டாப் வேரியண்ட்டில் R15 வீல்ஸ் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. பேசிக் அண்ட் மிடில் பார்த்தீங்க அப்படின்னா R14 வீல்ஸ் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. டயர் சைஸ் பொறுத்த வரைக்கும் 165/80 டயர்ஸ் வந்து பேசிக் அண்ட் மிடில் வந்து கொடுத்துருக்காங்க. இதே டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா 185/65 வீல்ஸ் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ R15 கொடுத்துருக்கனால அந்த டாப் மாடலில் கிரவுண்ட் கிளியரன்ஸ் அதிகமாக இருக்குமோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. அவங்க டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டாப் மாடலில் பார்த்தீங்க அப்படின்னா அலாய் வீல்ஸ் வந்து 2 டைப் இருக்குது. அதை நான் உங்கள் வீடியோட கடைசியில் சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் சைட் ப்ரொஃபைலில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ORVMs தான். ஸோ இந்த மிரர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேசிக் வேரியண்ட்டில் வந்து பிளாக் கலரில் இருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி மேனுவலி அட்ஜஸ்டபிள் மிரர்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர்ஸ் எதுவுமே வராது. VXi மாடலில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாடி கலரில் இருக்கக்கூடிய மிரர்ஸ் வரும். அதே மாதிரி இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. எலக்ட்ரானிக் அட்ஜஸ்டபிளாக வந்து கொடுத்துருப்பாங்க. டாப் மாடல் போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில்
அதே மிரர்ஸ் ஃபோல்டபுளில் இருக்கிற மாதிரி வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ எலக்ட்ரானிக் மிரர் இண்டிகேட்டரோட இருக்கும், பாடி கலரில் இருக்கும், ஃபோல்டபுளில் இருக்கும் டாப் மாடலை பொறுத்த வரைக்கும். ஸோ அடுத்ததா இந்த ஹேண்டில்ஸ். ஸோ பேசிக் வேரியண்ட்டில் பிளாக் கலரில் இருக்கிற மாதிரி ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்காங்க. இதே மிடில் அண்ட் டாப் வேரியன்ட்ஸில் பாடி கலரில் இருக்கிற மாதிரி ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மித்தபடி பாக்கி எல்லாமே சைட் ப்ரொஃபைலில் சேம் தான் 3 வேரியன்ட் பொறுத்த வரைக்கும். அப்படியே ரியர் ப்ரொஃபைலுக்கு வருவோம். ஸோ ரியர் ப்ரொஃபைலில் பார்த்தீங்க அப்படின்னா டிசைனில் பெரிய சேஞ்ச்லாம் கிடையாது. எல்லா மாடல்லையும் பார்த்தீங்க அப்படின்னா சேம் டெய்லைட் செட்டப் தான் பயன்படுத்தியிருக்காங்க. ஒரு ரிவர்ஸ் சென்சார்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 4 சென்சார்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டெயில் ப்ரொஃபைலில் பண்ணியிருக்க மாற்றம் ஒன்று தான். ஸோ டீஃபாக்கர் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா வேரியன்ட்ஸ்லையுமே வந்து காமனாக வந்து கொடுக்குறாங்க. பட் வைப்பர் அண்ட் வாஷர் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி டாப் வேரியண்ட்டில் மட்டும்தான் இருக்கும். ஸோ நீங்கள் பேசிக் போனாலும் சரி, இல்லை மிடில் போனாலுமே சரி, அதில் வந்து வைப்பர் அண்ட் வாஷர் கிடையாது. ஒன்லி டாப் வேரியண்ட்டில் மட்டும் கொடுத்துருக்காங்க. உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா பூட் பொறுத்த வரைக்கும் பேசிக் மாடலில் பார்த்தீங்க அப்படின்னா பார்சல் ட்ரே வந்து வராது. ஸோ பார்சல் ட்ரே பேசிக் மாடலில் வராது. இதே மிடில் மாடல் அண்ட் டாப் மாடல்களில் பார்சல் ட்ரே வந்து வரும். அதே மாதிரி ஸோ 60/40 ஃபோல்டபுள் சீட் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி டாப் மாடல் தான் வந்து கொடுத்துருக்காங்க. பேசிக் மாடல் அண்ட் மிடில் மாடல்களில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபுல்லி ஃபோல்டபுள் சீட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம உட்காந்துருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா பேசிக் மாடல் LXi வேரியண்ட்டில் தான் உள்ளே வந்து உட்காந்துருக்கோம். இதில் என்னெல்லாம் இன்டீரியரில் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா மியூசிக் சிஸ்டம் வந்து பேசிக் வேரியண்ட்டில் வந்து வராது. பட் இவங்க வந்து மாருதி ஜெனூன் ஸ்பேர்ஸ்லேயே வந்து மியூசிக் சிஸ்டம் வந்து போட்டிருக்காங்க. பட் நீங்கள் எடுக்கக்கூடிய மாடலில் வந்து மியூசிக் சிஸ்டம் அப்படிங்கிறது இருக்காது. ஸோ அதே மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டாக்கோமீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கக்கூடிய ஒரு MID வந்து கொடுத்துருக்காங்க. இதே ZXi ப்ளஸ் போனீங்கன்னா கலரில் இருக்கிற மாதிரி MID வந்து கொடுத்துருப்பாங்க. பேசிக் அண்ட் மிடில் டாப் மூணுத்துலையும் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஏசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மேனுவல் கண்ட்ரோல் இருக்கக்கூடிய ஏசி வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ ரியரில் ஏசி வெண்ட் கிடையாது. அதே மாதிரி ஆட்டோ ஏசி இந்த மாடலில் கிடையாது. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு சன்வைசர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு டிக்கெட் வைக்கிறதுக்கான பாக்கெட்ஸ் இருக்காது. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து மிரர் வராது பேசிக் மாடலை பொறுத்த வரைக்கும். ஸோ அதே மாதிரி பேசிக் மாடல் போனீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு USB சார்ஜர் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. 12 வோல்ட்டுக்கான சாக்கெட்ஸ் மட்டும்தான் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து கொடுத்துருப்பாங்க. USB சார்ஜர் இருக்காது. USB சார்ஜர் பார்த்தீங்க அப்படின்னா மிடில் அண்ட் டாப் வேரியண்ட்டில் மட்டும்தான் USB சார்ஜர் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. அதே மாதிரி டாப் வேரியன்ட் போறீங்கன்ற பட்சத்தில் ரியரில் பார்த்தீங்கன்னா டைப் C, அது மாதிரி டைப் Bக்கான சார்ஜருமே வந்து ரியரில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ பேசிக் மாடலோட ரியர் சீட்டில் இருக்கும். ஸோ கம்ஃபோர்ட்லாம் 3 கார்லையும் எந்த குறையும் சொல்ல முடியாது. கம்ஃபோர்ட் நல்லா தான் வந்து பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த மாடலில் சீட் கவர் வந்து போட்டிருக்காங்க. பட் சீட் கவர் இல்லாமல் தான் உங்களுக்கு வரும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிக்ஸபிளாக இருக்கக்கூடிய ஹெட் ரெஸ்டர் வந்து பேசிக் மாடலில் வந்து கொடுத்துருக்காங்க. அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்டர் பின்னாடி கிடையாது. ஸோ மேபி அவங்க பேசிக் வேரியண்ட்லேயே வந்து அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்டர் கொடுத்துருக்கலாம். ஸோ என்னோட ஹைட்டுக்கு வந்து கழுத்துக்கிட்டே வந்து வரலை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதுதான் வந்து பேசிக் மாடலில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸு. நம்ம அப்படியே மிடில் மாடல் போவோம். மிடில் மாடலில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்றதை அதில் உட்காந்து பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம வந்து VXi மிடில் மாடலில் வந்து இன்டீரியரில் இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் LXiலேருந்து மிடில் மாடல் வரீங்க, அதாவது LXiலேருந்து VXi வரீங்க அப்படின்ற பட்சத்தில் ஃபஸ்ட்டு நோட்டீஸ் பண்ணக்கூடிய விஷயமே வந்து இந்த 7 இன்ச்சஸ் இருக்கக்கூடிய டச் ஸ்க்ரீன் தான். ஸோ இந்த 7 இன்ச்சஸ் இருக்கக்கூடிய டச் ஸ்க்ரீன் பார்த்தீங்க அப்படின்னா மிடில் மாடலில் இருந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். காரோட ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயே நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கவும் முடியும். அடுத்ததான் ஸ்டேரிங் மவுண்டடுக்கான கண்ட்ரோல்ஸும் வந்து மிடில் மாடலில் இருந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸ்டேரிங் மவுண்டட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வால்யூம் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும், பாஸ் ப்ளே பண்ணிக்க முடியும். அதே மாதிரி கால்ஸ் வந்துச்சு அப்படின்னாலும் அதை அட்டன் பண்ணவும் முடியும். ஸோ அந்த ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மிடில் மாடலில் இருந்து உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா USB சார்ஜர். ஸோ இதுவுமே வந்து மிடில் மாடலில் இருந்து தான் உங்களுக்கு வந்து USB சார்ஜர் வந்து கொடுக்குறாங்க. ஸோ மிடில் மாடலில் இருந்து உங்களுக்கு USB சார்ஜருமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கிளஸ்டர் பார்த்தீங்க அப்படின்னா பேசிக் மாடலில் பார்த்தா சேம் கிளஸ்டர் தான் வந்து இதுலேயும் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அண்ட் டாப் மாடல்லையுமே அந்த சேம் கிளஸ்டர் தான் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ ஏசி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம பேசிக் மாடலில் பார்த்தா சேம் ஏசி தான் வந்து கொடுத்துருக்காங்க. மேனுவல் கண்ட்ரோல் இருக்கக்கூடிய ஏசி தான் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. மிரர்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி எலக்ட்ரானிக் அட்ஜஸ்டபிள் மிரர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இந்த மாடலில் ஃபோல்டபுள் வந்து கிடையாது. ஸோ இந்த IRVM பார்த்தீங்க அப்படின்னா மேனுவலி அட்ஜஸ்டபிள், அதாவது டே அண்ட் நைட்டு IRVM வந்து மேனுவலி அட்ஜஸ்டபிளாக வந்து கொடுத்துருக்காங்க. இது VXiயில் இருந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஆட்டோ வந்து கிடையாது. நீங்கள் டாப் மாடல் போனாலுமே வந்து ஆட்டோ டிம்மிங் மிரர்ஸ் வந்து கிடையாது. மேனுவலி டிம்மிங் மிரர்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சன்வைசர்ஸில் வந்து இங்கே உங்களுக்கு வந்து மிரர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து டிக்கெட் பாக்கெட்டுக்கான ஒரு சின்ன ஹோல்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இந்த மாடல்களில் வரக்கூடிய ஃபீச்சர்ஸ். நம்ம ரியர் சீட்டுக்கு போவோம், அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்றதை பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மிடில் மாடலில் இருக்கும். VXi மாடலோட ரியர் சீட்டில் வந்து இருக்கும். ஸோ இந்த மாடல்லையும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபிக்ஸபிளாக இருக்கக்கூடிய
ஹெட் ரெஸ்டர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஏசி வெண்ட் இந்த மாடல்லையுமே வந்து கிடையாது. வாங்க நம்ம இப்போ டாப் மாடலில் உட்காந்து அதில் என்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்கன்றதை பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ZXi டாப் மாடல் வேரியண்ட்டில் தான் வந்து நம்ம உட்காந்துருக்கோம். இந்த மாடல் வரீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒயர்லெஸ் சார்ஜர் வந்து இந்த மாடலில் இருந்து கொடுக்குறாங்க. ஏசியை பொறுத்த வரைக்கும் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஃபோல்டபுள் ORVM, ஸோ அவுட் சைட் மிரர் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோல்டு பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மிரரும் பார்த்தீங்கன்னா டாப் வேரியண்ட்டில் இருந்து கிடைக்கும். அது மாதிரி புஷ் ஸ்டார்ட் பட்டன் கிடைக்கும். பட் இது VXi ஆப்ஷனில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா புஷ் ஸ்டார்ட் பட்டன் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ அதை வந்து உங்களுக்கு அடுத்து நான் சொல்ல வரேன். ஸோ மித்தபடி இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் பார்த்த விஷயங்களாக இருக்கட்டும், ஸ்டேரிங் மவுண்டட் கண்ட்ரோல்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து நம்ம VXiயில் பார்த்தது தான். ஸோ இப்போ நம்ம டாப் மாடல் ZXiயோட ரியர் சீட்டில் வந்து இருக்கும். ஸோ இந்த ரியர் சீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்டர் வந்து கொடுக்குறாங்க. ஸோ உங்கள் ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கவும் முடியும். அதே மாதிரி ரியரில் பார்த்தீங்க அப்படின்னா ஏசி வெண்ட்டுமே வந்து கொடுக்குறாங்க. மேலே வந்து ஒரு USB-B அண்ட் USB-Cக்கான சார்ஜிங் போர்ட்டுமே வந்து இருக்குது. மேலே வந்து மொபைலுமே வந்து வச்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன ஹோல்டருமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டாப் மாடலில் இருந்து தான் பார்த்தீங்கன்னா ரியர் ஏசி வெண்ட், அதுக்கப்புறம் ஹெட் ரெஸ்டர் வந்து கிடைக்கும். பேசிக் மாடல் மிடில் மாடல்களில் கிடையாது. ஸோ இதுதான் இந்த சீட்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ இதில் கொடுத்துருக்க ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா VXi ஆப்ஷனலில் என்ன கொடுக்குறாங்க, ZXi ப்ளஸில் என்ன கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, நம்ம LXi, VXi, ZXi அதாவது பேஸ் மிடில் டாப் இது மூணுத்தோட ஃபீச்சர்ஸ் கம்பேரிஷன் வந்து பார்த்தாச்சு. இங்கே நிற்கக்கூடிய 2 மாடல் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேட்சில் இல்லாத மாடல் அப்படின்னு சொல்லணும். VXi ஆப்ஷனல், ZXi ப்ளஸ் மாடல். ஸோ வெறும் 3 ஃபீச்சர்ஸ் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாடலில் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. அதாவது VXi ஆப்ஷனலில் ஃபஸ்ட்டு வந்து புஷ் ஸ்டார்ட் பட்டன். ஸோ புஷ் ஸ்டார்ட் பட்டன் பார்த்தீங்கன்னா VXi ஆப்ஷனில் வந்து கிடைக்கும். எலக்ட்ரானிக் ஃபோல்டபுள் ORVM, ஸோ அவுட் சைட் மிரர் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் ஃபோல்டபுள் வந்து மிடில் மாடல் VXi ஆப்ஷனில் வந்து கொடுக்குறாங்க. சுசுக்கியோட கனெக்ட் ஃபீச்சர் பார்த்தீங்க அப்படின்னா VXi ஆப்ஷனில் இருந்து தான் கிடைக்கும். சுசுக்கியோட கனெக்ட் ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா VXi ஆப்ஷனல், ZXi, அதுக்கு மாதிரி ZXi ப்ளஸ். ஸோ இந்த 3 வேரியண்ட்டுக்கு தான் வந்து கொடுக்குறாங்க. VXi அண்ட் LXiக்கு கிடையாது. ஸோ நான் சொன்ன இந்த 3 ஃபீச்சர்ஸ்க்காக மட்டும்தான் நீங்கள் VXi ஆப்ஷனல் வந்து வரா மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ ZXi ப்ளஸில் என்னெல்லாம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ZXi ப்ளஸ், ஸோ ZXiக்கும் ZXi ப்ளஸுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 4 ஃபீச்சர்ஸ் மட்டும் இதில் எக்ஸ்ட்ராவாக வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அலாய் வீல்ஸு, இதில் வந்து டைமண்ட் கட் அலாய் வீல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு மாற்றம். ரெண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா லெதரில் இருக்கிற மாதிரியான ஸ்டேரிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து ZXi ப்ளஸில் வந்து கொடுக்குறாங்க. மூணாவதா க்ரூஸ் கண்ட்ரோல் பார்த்தீங்க அப்படின்னா ZXi ப்ளஸில் இருந்தால் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ மூணாவதா க்ரூஸ் கண்ட்ரோல். ஸோ நாலாவதாக பார்த்தீங்க அப்படின்னா 9 இன்ச்சஸ் இருக்கக்கூடிய ஒரு மியூசிக் சிஸ்டம் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. சேம் ஆண்ட்ராய்டு ஆகட்டும், ஆப்பிள் கார்ப்ளேலாம் வந்து 2 வெஹிக்கிளையும் வரும். ஸோ இந்த மாடல் போனீங்க அப்படின்னா தான் ரியர் வியூ கேமராவும் வந்து கொடுக்குறாங்க. ஸோ 9 இன்ச்சஸ் இருக்கக்கூடிய மியூசிக் சிஸ்டம், ரியர் வியூ கேமராலாம் வேணும் அப்படின்னா நீங்கள் ZXi ப்ளஸ் தான் வந்து போகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ZXi ப்ளஸ் வேரியண்ட்டில் மட்டும்தான் டூயல் டோன் ஆப்ஷனுமே வந்து கொடுக்குறாங்க. ஒரு 3 கலர் ஆப்ஷன் கொடுக்குறாங்க டூயல் டோனில். அது ZXi ப்ளஸில் மட்டும்தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அடுத்து ஃபாக் லேம்ப் பார்த்தீங்க அப்படின்னா LED ஃபாக் லேம்ப் ZXi ப்ளஸில் இருந்து தான் கொடுக்குறாங்க. ZXiலே ஃபாக் லேம்ப் கிடையாது. ஸோ இதுதான் இந்த வேரியண்ட்டில் இருக்கக்கூடிய வந்து மாற்றம். ஸோ இந்த வேரியண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்ததான் இந்த வெஹிக்கிள்ஸோட ப்ரைஸிங்லாம் என்ன கொடுத்துருக்காங்க, எது வேல்யூ ஃபார் மணியாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம அடுத்து பார்ப்போம். ஒவ்வொரு வேரியண்ட்டோட ப்ரைஸ் டீட்டெயில் வாங்குறதுக்காக நம்ம ஏபிடி மாருதி திருச்சிக்கே வந்து வந்தாச்சு. ஸோ LXi பேசிக் மாடல் பார்த்தீங்க அப்படின்னா நான் சொல்கிறது வந்து எக்ஸ்ஷோரூம் காஸ்ட் தான். நீங்கள் ஆன் ரோடு காஸ்ட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஷோரூமோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளே ஷோ ஆகும் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். மறக்காமல் அவங்கள கான்டாக்ட் பண்ணி கேளுங்க. நான் சொல்கிறது எக்ஸ்ஷோரூம் காஸ்ட் தான். 6,49,000 பேசிக் மாடலோட, அதாவது LXi மாடலோட ப்ரைஸிங் அப்படின்றது இருக்குது. இதே டாப் மாடல் போகிறீங்கன்ற பட்சத்தில், ZXi ப்ளஸ் போகிறீங்கன்ற பட்சத்தில் 8,99,500 ப்ரைஸ் பாயிண்டில் வந்து கொடுத்துருக்காங்க. மித்த வேரியன்ஸோட ப்ரைஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு டிஸ்பிளேல வந்து ஷோ ஆகும். ஸோ வீடியோட ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன் ஆக்சரிஸ்க்கான ப்ரைஸுக்கும் எவ்வளோ வருது அப்படின்றத பார்ப்போம் அப்படின்னு. ஒரு சின்ன கொட்டேஷனும் வாங்கியிருக்கேன். ஒரு ஆக்சரிஸ் பண்ணணும் அப்படின்னா எவ்வளோ காஸ்ட் ஆகும் அப்படிங்கிறது. ஸோ நீங்கள் எந்த வெஹிக்கிள் எடுத்தீங்க அப்படின்னாலுமே சீட் கவரு, ஃபுல் மேட்டு, அது மாதிரி அந்த கட் மேட்டு, மட் ஃப்ளாப்புன்றான விஷயங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் எந்த வேரியண்ட் போனாலுமே வந்து பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மாருதியோட ஜெனூன் ஆக்சரிஸ்லேயே வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஸோ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஆக்சரிஸ்க்கான காஸ்ட் வந்து உங்களுக்கு டிஸ்பிளேல ஷோ ஆகும். ஸோ எவ்வளோ காஸ்ட் வருது ஒவ்வொருத்தோட ப்ரைஸ் அப்படிங்கிறது. ஸோ பேசிக் மாடல் வாங்கி நீங்கள் ஒரு
மிடில் மாடலாவோ இல்லை டாப் மாடலுக்கு தகுந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் அப்கிரேட் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஸோ அதோட காஸ்டிங் அப்படிங்கிறத பார்த்து நீங்களே கால்குலேட் பண்ணிக்கோங்க எவ்வளோ ப்ரைஸ் வருது அப்படிங்கிறது. ஸோ என்னையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் லோனில் வெஹிக்கிள் வாங்குறதா இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் அக்சரிஸ்க்கு லோன் அப்படிங்கிறது பண்ண மாட்டாங்க. அதனால நீங்கள் விஎக்ஸையோ இல்லை ZXi மாதிரியான மாடல்கள் போகிறது பெட்டர் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா எல்எக்ஸ்ஐயில் வந்து மியூசிக் சிஸ்டமே பேசிக்காக வந்து கிடையாது. ஸோ அதெல்லாம் அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னும் போது கண்டிப்பாக நீங்கள் கையிலேருந்து பணம் கொடுத்து தான் நீங்கள் அப்கிரேட் அப்படிங்கிறது பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அதனால் லோனில் எடுக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் விஎக்ஸையோ இல்லை ஃபுல்லி லோடடாக வேணும் அப்படின்னா ZXi மாடல் போயிடுறது பெட்டர் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறத நம்புறேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதே ஃபார்மெட்டில் வேறு ஏதாவது வெஹிக்கிள்ஸை வச்சு ரிவ்யூ பண்ணலாமா அப்படின்னா எந்த வெஹிக்கிளை ரிவ்யூ பண்ணணும் அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்து அந்த மாதிரியான ஒரு கம்பேரிஷன் வீடியோவில் நம்ம வந்து சந்திப்போம். ஸோ இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை தமிழ் வீல்ஸ் மணிகண்டன். நன்றி, வணக்கம்.